வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல பயிற்சி 2.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5வது கேள்வி, ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 86% சதவீதமாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்னவா மாற்றணும், தசமமாக மாற்றணும். அப்போது சதவீதத்தை தசமமாக மாற்றணும் அப்படின்னா சதவீதம் என்ன எழுதுவோம், 1% அப்படின்னா 1/100 எழுதுவாங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 86% இருக்குது. அப்போது 86% எப்படி எழுதுறோம், 86/100 எழுதுவோம். ஸோ வகுத்தல 100, 10, 100, 1000 வந்து என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறது அப்படியே போட்டு கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணுங்களா. 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 0.86. அப்போது இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் ஓட்டங்களின் தசமம் தானே கேட்டாங்க, சதவீதமாக கொடுத்துட்டு தசமம் கேட்டாங்க. அப்போ ஓட்டங்களின் தசமம் ஈக்குவல் டு 0.86. அடுத்த 6வது கேள்வி, ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எவ்வளோங்களா, கொடிக்கம்பியின் நீளம் வந்து 6.75. எதோடது, கொடிக்கம்பத்தின் உயரம். கொடிக்கம்பத்தோட உயரம் எவ்வளோ, 6.75. அப்போ கொடி கம்பத்தின் உயரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6.75 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், 6.75 பெருக்கல் 100% போடுவாங்களா. ஸோ 6.75 புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன வரும், 675 கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குனால வகுத்தல் 100ன்னு வந்துடும். ஸோ இங்கே 100% இருக்கும். 100 என்ன ஆகிடும், அடிபட்டு போயிடும். ஸோ 100 வந்து ஒரு தடவை. அப்போ மீதி என்ன இருக்கும், 675%. ஸோ அப்போ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, கொடிக்கம்பத்தின் சதவீதம். கொடிக்கம்பத்தோட சதவீதம்னு கேட்டாங்க, கொடி கம்பத்தின் உயரம் கொடுத்துட்டு அப்போ தசமமாக இருக்கு, சதவீதமாக மாற்றிருக்கு. கொடிக்கம்பத்தின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 675%. அடுத்து 7வது கேள்வி, 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா. வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 ரசாயன பொருட்களின் எடை எவ்வளோங்களா, 18.78, இன்னொன்று 20.34ங்களா. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, அவைகளின் எடைகளின் வித்தியாசம். வித்தியாசம் அப்படின்னா 2 கழிக்கணும். அப்போ வித்தியாசம் 2 கழித்து அதுக்கான வரக்கூடிய ஆன்சருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிய எண்லேருந்து சின்ன எண் கழிப்போங்களா. அப்போ 20.34லேருந்து 18.78 கழிக்கிறோம். அப்போ 20.34, ஒன்று 10கள் இருக்குது, 1 இருக்குது, 10ல் 1 இருக்குது, 100ல் 1 இருக்குது. இங்கே 10கள் இருக்க இடத்துல 1 இருக்குது, 1கள் இருக்க இடத்துல 8 இருக்குது, இங்கே 7, 8 இருக்குங்களா. இதை கழிக்கிறோம். 4லேருந்து 8 என்ன பண்ண முடியாது, கழிக்க முடியாது. அப்போ ஒன்று கடன் வாங்கி இவங்க 14 ஆகிடுவாங்க, இவங்க 2 ஆயிடுவாங்க. 2லேருந்து 7 கழிக்க முடியாது. அப்போ இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கணும், ஆனால் இவங்க பூஜ்ஜியமாக இருக்காங்க, ஆல்ரெடி இவங்ககிட்ட இல்லை. அப்போ இந்த 1லேருந்து இவங்க கடன் ஒன்று கொடுத்து இவங்க 10 ஆகிடுவாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 12 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்களா. ஸோ அப்போ 14 8 போச்சு அப்படின்னா மீதி 6 இருக்கும். 12ல் 7 போச்சு அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும், நமக்கு 5 இருக்கும். அடுத்தது 9ல் 8 போச்சுன்னா மீதி 1, 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ அப்போ 1.56 கிராம் இருக்குங்களா. அப்போ வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 1.56 கிராம் தான் வித்தியாசம். இப்போ இதோட சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ வித்தியாசத்தின் சதவீதம் தெரியணுங்களா. அப்போ வித்தியாசத்தின் சதவீதம் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், இருக்கக்கூடியதை சதவீதம் வேணும் அப்படின்னா தசம எண்ணோட பெருக்கல் 100% போடுவாங்களா. பெருக்கல் என்ன போடுவோம், 100% அப்படின்னு போடுவோம். அப்போது 1.56 பெருக்கல் 100%. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எண்ணுக்கு புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 156 வகுத்தல் 100. கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி இருக்கனால வகுத்தல் 100ன்னு போட்டுப்போங்களா. 100%. 100ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை. அப்போ 100 அடிப்பட்டு போயிடுங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 156%. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 2 பொருட்களோட வித்தியாசத்தின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 156%. 8வது கேள்வி,
கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபர்ஸ்ட் பின்னம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பின்னம் கண்டுபிடிக்கணும். அப்போ பின்னம் இங்கே என்ன இருக்குது? முக்கோணம் இருக்குது. ஒரு முக்கோணம், இன்னொரு முக்கோணம். இதில் நிழலிட்ட பகுதி அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் போட்டுக்கொள்ளிங்களா, அது இங்கே ஒரு முக்கோணம், இது 2வது முக்கோணம், இது 3வது முக்கோணம், இங்கே 4வது முக்கோணம். அப்போ பின்னம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மொத்தத்தை கீழே போட்டுவோம், மேலே எத்தனை நிழலிட்டு இருக்காங்களோ அது போடுவாங்களா. அப்போ மொத்த முக்கோணங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம்? பின்னம் எழுதுறதுக்கு முன்னாடி மொத்த முக்கோணங்கள் எழுதிக்கலாங்களா. மொத்த முக்கோணங்கள் எவ்வளோ அப்படின்னா 4 இருக்குது. அடுத்து நிழலிடப்பட்ட முக்கோணம். நிழலிடப்பட்ட முக்கோணம் என்ன? ப்ளூ கலரில் 1 தான் நிழலிட்டிருக்காங்க. அப்போ அது என்னது? 1. இப்போ பின்னம் எழுதலாங்களா. அப்போ பின்னம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மொத்தம் 4 முக்கோணத்தில் 1 மட்டும்தான் நிழலிட்டிருக்காங்க. இப்போ சதவீதம் கண்டுபிடிக்குமா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நிழலிடப்பட்ட முக்கோணத்தின் நிழலிடப்பட்ட பகுதின்னு தான் கொடுத்துருக்காங்க. நாம தான் முக்கோணம்னு எடுத்துருக்கோம். அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் வேணும் அப்படின்னா நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் ஈக்குவல் டு, ஸோ பின்னத்தை என்ன பண்ணுவோம்? 100% பெருக்குவோங்களா. அப்போ பாருங்க, சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம்? பெருக்கல் 100% போடுவோம். ஸோ அப்போ 4 ஒரு தடவை, 100 25 தடவை. அப்போ என்ன வருது? 25%. அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 25 தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.